நேற்றுக்கு மார்னிங் அதாவது ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சுஷன் எழுந்திரிச்சு குளித்து சுவாமி ரூம் ரெடி பண்ணியாச்சு. பிகாஸ் இட்ஸ் ஃப்ரைடே. எங்கள் அம்மா கால் பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும். அதனால் ரெடி பண்ணி நானும் திருப்தியாக சாமி கும்பிட்டு சானோட லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ரைட்டும் பச்சை பட்டாணி தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டேன். அவங்க அப்பாவுக்கு பீட்ரூட் பொரியலும் சாம்பாரும் செஞ்சுருந்தேன். அவங்களுக்கு வந்து ஒரு பனானாவும் ஆப்பிளையும் வச்சு ஸ்நாக்ஸ்க்கு அனுப்பி விட்டாச்சு. சானோ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே செலிப்ரேஷன். அதனால் உங்கள் ஷா வந்து ஒரு 1 டே பிஃபோரே வந்து ரெண்ட்டுக்கு வந்து சானுக்காக விங்ஸும் அவங்க தலையில் வைக்கிறதுக்கு கேப்பும் வாங்கியிருந்தாங்க. சானு வந்து ஸ்வானாக ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அனிமல் டேக்கு எல்லா கிண்டர் கார்டனில் இருக்க குழந்தைங்களும் ஒன்றை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது பேரட் ஆகட்டும், டக் ஆகட்டும், அந்த மாதிரி நம்ம குட்டியை வந்து ஸ்வானை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 4 letters 4 சென்டென்ஸ் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அழகாக போய் ரெப்ரசன்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி சானுவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டது. நான் ஹாப்பியோ இல்லையோ உங்கள் சானுவை அந்த ட்ரெஸ்ஸில் போட்டு பார்க்குறதுக்கு, அதுவும் அந்த ஒயிட் ஃப்ராக் பார்த்ததுக்கு அவ்வளோ ஹாப்பி என் தம்பி. சரின்னு சொல்லி சானுவை 8:45 ஸ்கூலில் விட்டுட்டு நான் வந்து எங்கே போனேன்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்துமலை முருகன் டெம்பிள் தான் போயிருந்தேன். சானுவோட பெரியம்மா பெரியப்பா திடீர்னு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 டே நைட் பிஃபோர் தான் கூப்பிட்டாங்க. கோயிலுக்கெலாம் வந்து திடீர்னு போனால் மட்டும்தான் எனக்கு வந்து பிளானிங் கரெக்டாக இருக்கும். முன்னையே போவோன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ போய் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் லாஸ்ட்டு 3 months நான் வந்து பீரியட்ஸ் இஷ்யூஸில் இருந்தேன். அந்த மெயின் ரீசன்னால தான் நான் எந்த கோயிலுக்குமே போகாமல் இருந்தேன். பட் சடனாக போவோன்னு சொன்னோமா ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. டக்குன்னு அண்ணா கூப்பிட்டதுக்கு போகலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணா அக்கா கதிர் எல்லோரும் தான் போனோம். போகும்போது வி ஸ்டார்ட் வித் டீ. அப்படி தான் போனேன். எங்கேயும் சாப்பிடல. வீட்லேயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. திரும்பி ரிட்டன் வந்துட்டு டீயில் தான் முடிச்சுட்டு வந்தோம். நேற்றுக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து மேல்மருத்தூர் கிளம்பிட்டாங்க. அதனால் என் தம்பி சானு வந்து கூப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நான் அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை அனுப்பி விட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.